Alhamdulillahi Rabbil Alameen wa salatu wa salam ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. Inna ad-dina 'indallahil Islam. وقال النبي صلى الله عليه وسلم الإسلام يهدم ما كان قبله أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமானிய வேர்கள் என்ற தலைப்பில் ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். முதலில் ஈமான் என்றால் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன்தான் அனைத்தையும் படைத்தான், அவன் ஒருவன் என்று இணையில்லாமல் அவனை ஏற்றுக்கொள்ளுதல், தஸ்தீக்கும் பில் கல்ப் என்று சொல்லுவார்கள். மனதால் அல்லாஹ் ஒருவன் தான், ஆக்குதல் அழிக்குதல் அத்தனை ஆற்றலும் அவனுக்கு மட்டுமே சொந்தம். நபிமார்கள், மலக்குகள், வேதங்கள் இருக்கிறது என்று நம்புதல், இறந்ததற்கு பிறகு மீண்டும் மறுமையில் எழுப்பப்படும் என்று நம்புதல், இதான் ஈமான். இந்த ஈமானை சமூகத்திற்கு கொடுத்த வேர்கள் 4 வேர்கள். அந்த 4 வேர்களைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த வேர்களில் நாமும் ஒருவராக இருக்கிறோமா என்பதை நமக்கு நாமே ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். முதலில் ஈமானிய வேர்கள், இந்த சமூகத்திற்கு ஈமானை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் நபிமார்கள். மனித முயற்சியால் கண்டிப்பாக நபியாக முடியாது. என்னதான் தொழுதாலும் வணங்கினாலும் நேர்மையா நடந்தாலும் நபியாக முடியுமா? நபி என்பது மனித முயற்சியால் ஆகிற காரியம் அல்ல. இந்த நபிமார்களை வைத்துத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிர்க்கை ஒழித்தான், ஏகத்துவத்தை வளர்த்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே ஷிர்க் இல்லை, அதை போல அஹ்காமுகளும் இல்லை, சட்டங்கள் இல்லை. ஆரம்ப மனிதர் இல்லையா, சட்டங்கள் அஹ்காம்கள் என்பதெல்லாம் வந்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்தில் தான். மக்கள் பெருகும் போதுதான் நல்லவர்களினுடைய வடிவங்களை எல்லாம் சிலைகளாக வடித்து ஷைத்தான் இவர்களை கடவுள் என்று சொல்ல வேண்டும், இவர்கள் தான் உணவளித்தார்கள், இவர்கள் தான் ரிஸ்க் கொடுத்தார்கள் என்ற அந்த ஷிர்க் உருவானது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில். ஏறத்தாழ 950 ஆண்டுகள் ஏகத்துவத்தை சொன்னார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வயது 1060. 950 ஆண்டுகள் ஏகத்துவத்தை சொல்லி 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 ஏற்றவர்கள் வெறும் 80 பேர்கள் தான். என்றைக்குமே தௌஹீத்வாதிகள், ஏகத்துவவாதிகள் குறைவாகவே இருப்பார்கள், ஆனால் அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கப்பலை செய்ய சொல்லுவான். அந்த கப்பலிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் அவர்களுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்ட 80 பேர்களையும் பாதுகாப்பான் என்பது குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திற்கு பிறகு லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலம், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலம், இதெல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கிற காலங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் தான் சச்சா மகன், பெரியத்தா மகன், லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கோமுகள்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் இந்த ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. காரணம் அவ்வளவு ஷிர்க், எல்லாம் சிலை வணக்கம், தொட்ட இடங்களில் எல்லாம் சிலைகள், அஸ்னாம்கள். இப்பொழுதுதான் கடும் வேகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செயல்பட வேண்டி இருந்தது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மலக்கூத்து சமாவாத்தை காட்டினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப ஆசை, அல்லாஹ் எப்படி இறந்தவர்களை ஹயாத்தாக்குகிறான். ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌத்தா, குர்ஆன் பேசுகிறது, இறந்தவர்களை நீ எப்படி ஹயாத்தாக்குகிறாய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சிந்தனைகள் எல்லாம் பல்வேறு வகையாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வாத திறமையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நிகரான ஒரு நபி இல்லை. எவ்வளவு பெரிய ஆணை கொண்டு போய் விட்டானோ, வாத திறமையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வென்று விடுவார்கள். சூரியனை பார்க்கிறார்கள், குர்ஆன் பேசுகிறது, சந்திரனை பார்க்கிறார்கள், நட்சத்திரங்களை பார்க்கிறார்கள், இதுவெல்லாம் இறைவனாக இருக்குமோ என்று எண்ணுகிறார்கள். எல்லாம் மறைகிறது, மறைகிற எதுவும் இறைவனாக இருக்க முடியாது. இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த் இருக்க இல்லையா? அப்ப மறையாத ஏக இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவனையே நான் ஈமான் கொள்ளுகிறேன், நம்புகிறேன் என்று வந்தார்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனாலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்கூத்து ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்வினுடைய ஜுனூதுகள் அத்தனை காட்டினான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வினுடைய படைகள், அல்லாஹ்வினுடைய பட்டாளங்கள். ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கும் ஒரு படை இருக்கா இல்லையா? மிலிட்ரி வேணும். நாடு என்றால் மிலிட்ரி வேணும். அப்ப ரப்பின் மிலிட்ரிகள் யார்? ஜுனூதுல்லாஹ். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்புக்கு 14 படைகள் இருக்கிறது என்று பேசுகிறான். எல்லாத்தையும் பார்த்த நபி 2 பேர் தான். மண்ணிலிருந்து பார்த்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், விண்ணிலிருந்து மேராஜிலே பார்த்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2 பேரும், அதனாலதான் இந்த 2 பேரும் உயர்ந்தவர்கள். எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆட்கள். அதனாலதான் நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே பேசி ஜெயிக்க முடியவில்லை. அல்லாஹ் ஒருவன் என்று இப்ராஹிம் சொல்கிறாயே, உன் அல்லாஹ்வுக்கு என்ன ஆற்றல்? இதெல்லாம் குர்ஆன் பேசுகிறது. உன் அல்லாஹ்வுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் அல்லாஹ் நினைத்தவர்களை ஹயாத்தாக்குவான், நினைத்தவர்களை மௌத்தாக்குவான். நான் தான் ஹயாத்தை கொடுப்பேன், நான் தான் மௌத்தை கொடுப்பான். 2 சிறைவாசிகளை அழைத்தான் நம்ரூத். ஒருத்தனை கொண்டுட்டான், ஒருத்தனை ஓடுனான். நானும் ஒருவனை ஹயாத்தாக்கி விட்டு விட்டேன், ஒருத்தவனை கொன்று விட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறாங்க. நம்ரூத், ஏன் சிரிக்கிறாய்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, என் இறைவன் கிழக்கே சூரியனை உதயமாக்கி மேற்கிலே மறைய வைக்கிறான். ஒரே ஒரு நாள் நீ மேற்கிலே உதயமாக்கி கிழக்கிலே மறையவை. ஃபபுஹித்தல்லதி கஃபர். சுலைமானின் வாதத்திற்கு முன்னால் நம்ரூது தோற்று போனான். பேசுகிறார். கடைசியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏகத்துவத்தை சொன்னதற்காக வீட்டிலே தகப்பன் சொல்லுகிறார், வஹ்ஜுர்னி மலியா, இப்படி எல்லாம் சொன்னால் உன்னை கல்லால் எறிவேன். அல்லாஹ் சொன்னா, வீட்டில் ஏத்துக்காட்டி என்ன, சமூகத்துக்கு போ. சமூகம் ஏத்துக்காட்டி என்ன, அரசன்டையே போ. அரசனிடத்திலே போய் நம்ரூதிடத்திலே வாதம் செய்ய பெரும் நெருப்பு குண்டத்தை மூட்டி தூக்கி மிஞ்சநீக்கின் மூலமாக தூக்கி எறியப்படுகிறது. அங்கேயும் ஏகத்துவத்தை விடவில்லையே, அங்கேயும் டெஸ்ட் வைக்கிறான் அல்லாஹ். நெருப்பிலே தூக்கி போட போகிற போது ஜிப்ராயில் வருகிறார். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், நெருப்பிலே விழப்போகிறாய், உன்னை காப்பாற்றட்டுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கேயும் யாரிடத்தில்? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் பேசுகிறார்கள். என்னை படைத்த இறைவன் என்ன உறங்கிக் கொண்டாயிருக்கிறான், அவன் பார்த்துக் கொள்வான். ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். எனக்கு என் ரப்பு போதுமானவன், அவன் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். உதவி செய்வதில் அவனுக்கு நிகர் உதவி செய்பவன் யார் இருக்க முடியும்? என்ன வார்த்தை இந்த வார்த்தை! ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதுவர் கேட்கிறார், வேண்டாம் என் ரப்பு பார்ப்பார். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், யானார் கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே இதமான குளிர்ச்சியாக இப்ராஹிமுக்கு ஆக்கிவிடு. அல்லாஹ் அக்பர். 40 நாள் நெருப்பு குண்டத்தில் ஜம்முன்னு உட்கார்ந்து இருந்து வெளியே வந்தால் எப்படி இருக்கும்? ஆனாலும் ஈமானின் பாக்கியம் நம்ரூதுக்கு கிடைக்கவில்லை. உன் இறைவன் இருக்கிறான் என்பதை நான் ஏற்கிறேன், ஆனால் அவனை நான் கொல்லப் போகிறேன். மண்ட மூளை எப்படி வேலை செஞ்சிருக்கு பாருங்க. இறைவனை கொல்ல அம்பு விட்டவன் நம்ரூத்.
கடைசியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டான். ஏகத்துவத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நீ சொல்லுகிற இறைவனை காயப்படுத்துவேன், கொலை செய்வேன் என்று அம்பு விட்டான். கடைசியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ரூதின் மாளிகையை இடித்தான். நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுகிறேன். உன் இறைவனுக்கு தைரியம் இருந்தால் என் படையோடு மோதச் சொல் என்றான் நம்ரூத். உன் இறைவனுக்கு தைரியம் இருந்தால். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல சொன்னா, அல்லாஹ் இப்பயே ரெடி, ஓம் படை எப்ப ரெடின்னு கேளு. அல்லாஹ்வின் படை இப்பொழுதே ரெடி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே நம்ரூது சொல்லுவான், என் படையை சரி செய்வதற்கு 3 நாட்கள் வேண்டும். யானை படைகள், காலாட்படைகள், குதிரைப்படைகள், ஒட்டகை படைகள் எல்லாம் சரி செய்ய 3 நாள் வேண்டும். 3 நாள் எல்லா படைகளும் ரெடியா இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் திக்ர் செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த காலத்தில் அவங்களுக்கு இபாதத்து திக்ர் தான். நம்ம தொழுகிற மாதிரி தொழுக மாட்டாங்க. திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒற்றன் வருகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து செல்கிறான். நம்ரூதின் படை ரெடி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா கடல் மாதிரி இருக்கு படை. இன்னும் இப்ராஹிம காண உம்மத்தன் காணித்தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, ஒரு ஆள் தான். அவங்க மட்டும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட பேசுறாங்க, ரப்பே ஒன்னு நம்பி படையெல்லாம் அவன் ரெடி பண்ணிட்டான், ஓ படைய ஒன்னும் காண ரப்பே, நான் மட்டும்தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற போதுதான் அல்லாஹ் மலக்கூத்து ஸமாவாத் அந்த திரையை அகற்றினான். அல்லாஹ்வின் ஆளுமை, வல்லமை, உள்ளமை அத்தனையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காண்கிறார். பார்த்துட்டு அந்த படைகளை எல்லாம் பார்த்தாங்க. அல்லாஹ்வினுடைய ஜுனூதுகளை பார்த்துட்டு நம்ரூதுடைய படையை பார்க்குறாங்க. கொசுவின் இறகுமான் இருக்கிறதே என்றார்களாம். அல்லாஹ் சொல்லிட்டான், என் நபி நாவுல கொசுங்கிற வார்த்தை வந்துருச்சு, இத்தனை படையை அழிக்கிறதுக்கு வெறும் கொசுவை மட்டும் அனுப்புறேன்னு நினைச்சான். அன்னைக்கு வந்த படை இன்னைக்கு வரைக்கும் போகவே இல்லை. இல்லையா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய ஆளுமை, அந்த ஏகத்துவத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து சொன்ன விதம் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததிகள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தை பேசுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 நபி பிறக்கிறாங்க. ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்களின் மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் அடிமை வம்சம். அவர்களின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா, இஸ்மாயில் அடிமை வம்சத்தில் பிறந்தவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் யூதர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வதில்லை. அடிமை வம்சத்தில் வந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் முஹம்மத். ஆனா யூதர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், சாரா மூலமாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். அதில் வந்தவர்கள் யூதர்கள். நாங்கள் உயர்குலத்து பெண்மணிகள், உயர்குலத்து மக்கள், நாங்கள் எப்படி இவர்களை ஏற்றுக்கொள்வது என்பதுதான் அன்றிலிருந்து இன்று வரை. அதனால் நாங்கள் நபியை ஏற்க மாட்டோம், யாரையும் ஏற்க மாட்டோம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக ஏராளமான நபிமார்களை அல்லாஹ் கொடுத்தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். எல்லோரும் ஏகத்துவத்தை சொன்னார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 12 பிள்ளைகளை ஒண்ணா உட்கார வைக்கிறாங்க. அதுல யூதன் யகூதா, அதுல இருந்து வந்ததுதான் யூதர்கள். உட்கார வச்சு அல்லாஹுக்கு ஒரு நாளும் இணை ஏற்படுத்தி விடாதீர்கள். லா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, இறைவனுக்கு இணையை ஏற்படுத்தி விடாதீர்கள், ஏக இறைவன் ஒருவன் தான் என்பதை அந்த நபிமார்கள் போதித்தார்கள். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அந்த யூத கூட்டத்தார்கள் அத்தனையும் மறைத்தார்கள், கொலை செய்தார்கள். நபிமார்களை கொன்று குவித்த பாவிகள் இன்று வரை இரத்தத்தை ஓட்டுவது அவர்களினுடைய சராசரி நடைமுறையாக மாறிப்போனது. இங்கிருந்து ஒரு 3800 ஆண்டுகள் மைல் பிடித்ததை போன்று எடுத்து பாருங்கள். இந்த யூதர்களினுடைய சதிகள் அத்தனையும் அம்பலமாகும். என்ன வேலையை செய்தார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொந்த சகோதரனையே கொலை செய்ய முயற்சித்தவர்கள் அல்லவா? இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தை சிறைச்சாலையிலே சொல்லுகிறார்கள். ஏகத்துவத்தை சிறைச்சாலையில் அல்லாஹ் ஒருவன் தான், அவன் என்னை காப்பாற்றுவான். வெளியே வந்தார்கள், அரசனாக மாறினார்கள். மிஸ்ர் நாட்டிற்கு வந்து விற்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரிலே ஏகத்துவத்தை சொன்னார்கள். அவர்கள் காலத்தில் இருந்த மன்னன் ஃபிரௌன். பொதுவாகவே மிஸ்ர் மன்னர்கள், அவங்களுக்கு பேரே ஃபராயினா, ஃபிரௌன்கள். அந்த ஃபிரௌன் நல்ல ஃபிரௌன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த ஃபிரௌன் நல்ல ஃபிரௌன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மதித்தார், ஏகத்துவத்தை மதித்தார் அந்த ஃபிரௌன்.
அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகும்போது பஞ்சத்தை தீர்த்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நல்லாட்சி செய்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதனால நல்லடக்கம் செய்ய வேண்டும். என்ன அருமையான அந்த மன்னனினுடைய திட்டம்! பஞ்சங்கள் அத்தனையும் நீக்கி 7 ஆண்டு காலத்தை செழிப்பாக்கிய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அடக்கத்திலேயே சிறந்த அடக்கத்தை தர வேண்டும் என்று மன்னன் முடிவு செய்கிறார், மக்களும் முடிவு செய்கிறார்கள். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பே, நான் பிறந்த ஊர் கன்னான், பைத்துல் முகத்தஸ் பக்கத்துல ஹிப்ரூன், இன்னைக்கு வெஸ்ட் பேங்க் என்று சொல்லுகிறார்களே, இன்றைக்கு அந்த பகுதியில் தான் ஹிப்ரூன் இருக்கிறது, அங்கு அடங்க வேண்டும். என் பெற்றோர்கள் அங்கு அடங்கி இருக்கிறார்கள். ஆனா அவங்க மூத்தா போனது மிஸ்ர்ல. இப்ப எல்லாம் சேர்ந்து எங்க தெரியுமா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அடக்குனாங்க? உலகத்துல வித்தியாசமான அடக்கம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அடக்கம். மிஸ்ர்ல நைல் நதி ஓடுதா இல்லையா, அந்த நைல் நதிக்கு நடுவிலே தண்ணீரை நிறுத்தி அடக்குகிறார்கள். உலகத்தில் எந்த மன்னனும் இப்படி அடக்கப்பட்டதில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தினுடைய அடக்கம் நைல் நதியினுடைய நடுப்பகுதியில் தண்ணீர் நிறுத்தப்பட்டு அங்கு அடக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு அக்பர். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நாட்டத்தை அல்லாஹ் நிறைவேற்றணுமா இல்லையா? ஏகத்துவத்தை சமூகத்திற்கு கொடுத்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நாட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் 200 வருஷத்துக்கு பின்னாடி வர்றாங்க, ஒரு 150 ஆண்டுகளுக்கு பின்னால் ஏறத்தாழ. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், யூசுஃபின் நாட்டம் பைத்துல் முகத்தஸில் அடங்க வேண்டும் என்பது, அதனால் நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து பைத்துல் முகத்தஸுக்கு அருகில் அடக்குங்கள், ஹிப்ரூன்ல அடக்குங்க. 150 வருஷத்துக்கு பின்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எங்க அடங்கி இருக்காங்கன்னு தெரியணும்ல. எங்க எங்க யூசுப் அடங்கி இருக்கிறார், எங்கே அடங்கி இருக்கிறார் கேட்டா ஒரே ஒரு கிளவி சொல்லுது. அந்த காலத்துல நம்ம பார்த்தே 110 வயசு வரைக்கும் உள்ள ஆளுகள்லாம் பார்த்துருக்குறோம். அந்த கிழவிக்கு 200 வயசு. அந்த கிழவி சொல்லிச்சான், எனக்கு அடங்கி இருக்கிற இடம் தெரியும், ஆனா இப்ப எனக்கு கண்ணு தெரியாதுன்னு. இடம் தெரியும், எங்க இருக்கிறாருன்னு என்னால சொல்ல முடியும், நைல் நதியில எங்க அடக்கப்பட்டிருக்குன்னு, ஆனா இப்ப கண்ணு தெரியாது. அப்ப அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, ரப்பே, இந்த பெண்மணிக்கு கண் பார்வையை கொடுடா ரப்பே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி கேட்டாங்களா இல்லையா, கண் பார்வை கொடுத்தான். அடுத்து வேற உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்ட உடனே அந்த பொம்பளை என்ன சொல்லிச்சு தெரியுங்களா, என் வயசு 18 ஆகணும்னு. அன்னையிலிருந்து பொம்பளைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த வயசு மேல பேராசை. வேற என்னம்மா வேணும், சொர்க்கத்துல உங்க கூட தான் நான் இருக்கணும். ஏமா சொர்க்கத்துல ஊர்லிங்கள் இருக்கிறாங்க, அவங்க கிளவி, நீ உன் கூட நான் இருந்து என்ன பிரயோஜனம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெண்மணியினுடைய துஆவை கபூல் செய்தான் என்பது வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து அடக்கப்பட்டார்கள். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே மிஸ்ர் தேசத்திலே ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி ஈமானை உருவாக்கினார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த யூதர்கள் தான் சிலை வணக்கத்தின் உச்சத்தை உருவாக்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் பட்ட பாடு சொல்லி மாற முடியாத பாடு இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கஷ்டப்பட்ட மாதிரி உலகத்துல எந்த நபியும் கஷ்டப்படலை. அல்லாஹு அக்பர். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் படுத்திய பாடு, வாங்க போருக்கு போனான்னு சொல்லி கூட்டிட்டு போனா, பக்கத்துல போனோம்னா நீங்களும் அல்லாவும் போய் செய்யுங்க, நாங்க நின்று வேடிக்கை பார்க்குறோம். கடைசியில கழட்டி விடுற வேலை யூதர்களுக்கு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. கடைசி வரைக்கும் போய் கழட்டி விட்டு போயிட்டே இருப்பான். பத்வா செய்தார்கள், அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள், ரப்பே வத்மிஸ் அலா உஜூஹிஹிம் வஸ்துத் அலா குலூபிஹிம். விடாத இவர்களை நீ ஒரு பிடி பிடி. ஈமான் கொள்ள மறுக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்கள் ஈமானியவர்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான். அவர்களுடைய ஈமானிய வலு பயங்கரமானது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஈமானுடைய அந்த ஸ்ட்ராங், அல்லாஹ் அக்பர். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 4 அடி உயரம் தான் இருப்பாங்களாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உயரம். ஆனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குரல் வலிமை, அல்லாஹ் அக்பர். பாறைகள் அவர்களின் குரலை கேட்டு ஆடுமா. பாறைகள் ஆடுகளை மேய்ப்பார்களாம். இவர்கள் பாட்டு பாடி கொண்டு சென்றால், அந்த பாட்டுக்கு பேர் தான் இல்லையா அவங்களுக்கு கொடுத்த வேதம். என்ன வேதம்? சுர்யான். அந்த பாடல் தான்.
அவங்க பாட்டு பாடின மேய்க்கிற ஆடுகள் தலையாட்டுமா. அந்த வழியாக போன தாலூத்து மன்னர்கள் என்று சொன்னாலே மண்டையெல்லாம் கிறுக்கு பிடித்திருக்கும். நிம்மதி தேவை மன்னர்களுக்கு. எங்கிருந்தோ ஒரு பாடலின் ஒளி கேட்கிறது, ஆடுகள் எல்லாம் தலையாட்டி வருகிறது. யாரா பாடுறது? பார்த்தா தாவூத் பாடிட்டு இருக்கிற. தம்பி, எனக்கு உறக்கம் வருவதில்லை, நீ வந்து பாடுகிறாயா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பாடுவார்கள், மன்னர் உறங்குவார். உறங்காதவர்கள் எல்லாம் தாவூதின் குரல் கேட்டு உறங்குவார்கள். அவ்வளவு அற்புதம். இப்பதான் ஜபாபிரா மன்னர், அங்கிருந்தே படை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பைத்துல் முகத்தஸ் பகுதியில் அன்னைக்கு நடந்த பெரும் போர். ஜாலூத் மன்னன், ஜெருசலத்தை வெற்றி கொண்ட மாமன்னன், அவனை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை. தாலூத்து நல்ல மனிதர். தாலூத்தின் படைகள் போய் மோதுகிறது. ஜாலூத்தை வெற்றி கொள்ள முடியாத காரணம் ஜபாபிரா. உயரமே 30 அடி, 30 அடி உயரம். பயங்கரமான மனிதர். அம்பு வில்லு வாள் எதுவும் பயன் தரவில்லை. தாலூத்து துடியாய் துடிக்கிறார். இந்த மன்னனை வெற்றி கொண்டால் நாட்டில் பாதி தருகிறேன், என் மகளை மனமுடித்து வைக்கிறேன் என்று அறிவிப்பு செய்கிறார். இந்த நேரத்தில் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 4 அடி உயரத்தில் நான் போய் ஜெயிச்சுட்டு வரட்டுமா? மன்னர் 30 அடி உயரம் உள்ள ஆளை 4.5 அடி நான் போய் ஜெயிச்சுட்டு வரட்டுமா? தாலூத்து மன்னர் கேட்கிறாரு, நீ பாடுகிறாய், நான் உறங்குகிறேன், அவ்வளவுதான். உனக்கு பாடத் தெரியும், எனக்கு உறங்க தெரியும். ஆனால் ஜெயிப்பது என்பது வேறு விஷயம். நீ ஜெயிப்பாயா? உன்னால் அது முடியுமா? எதை வைத்து ஜெயிப்பாய்? மன்னர் கேட்கிற. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து இந்த உண்டி வில்லு இருக்கா இல்லையா, காக்கா அடிக்கிறது, குருவி அடிக்கிறது, அந்த உண்டி வில்லையும் 4 கல்லையும் கொண்டு வந்து காட்டினாங்களே. இதை வச்சு நான் மன்னனை, மன்னர் விழுந்து சிரிக்கிறார். இதை வச்சு மன்னனை, என் படைகள் சென்று தோற்று விட்டு வருகிறது, இதை வைத்து. மன்னர் சிரிச்சு முடிச்ச உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பைத்துல் முகத்தஸ் பகுதியில் இருக்கிறவங்க கல்லைத்தான் பயன்படுத்துகிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்லு தான். இப்போ தாவூது சொன்னாங்களா, இந்த உண்டி வில்லையும் கல்லையும் சாதாரணமாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம். என் ஆடுகளை கொல்ல வருகிற சிங்கங்களையும் புலிகளையும் இணை வைத்து தான் கொள்கிறேன். அதை விட வீரமானவனா ஜாலூத்து மன்னன்? சென்று வருகிறேன், வென்று வருகிறேன். சென்றார்கள். ஒரு கல்லு முழங்காலுக்குள் புகுந்தது, நின்றவன் முட்டி போட்டான். இன்னொரு கல்லு நெஞ்சுக்குள் பாய்ந்தது. 3வது கல்லு பொட்டில் அடித்தார்கள், பொட்டுண்டு போனான். மன்னனை வெற்றி கொண்டு நாளாண்டவர்கள். ஆடு வைக்கிற இடையனாக இருந்த தாவூத் இப்பொழுது நாட்டின் மன்னனாய் பரிணமிக்கிறார்கள். அவர்களின் மூலமாக பிறந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தை வித்தியாசமாய் சமூகத்திற்கு கொடுக்கிறார்கள். வரலாறு நீண்டு செல்கிறது. அல்லாஹ் அக்பர். அவங்க டெக்னாலஜி வழியாக நாம சொல்றதா இருந்தா, ஹுதுஹுது பறவை அதன் வழியாக பில்கீஸ் ராணிக்கு செல்கிறது ஏகத்துவ தூது. பிஸ்மில்லாஹி மின் சுலைமான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மின் சுலைமான். இல்லையா? அந்த பறவை வித்தியாசமான பறவை. பறவையின் வழியாக ஏகத்துவ தூது கொடுக்கிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். வந்தது பறவைகள்லேயே வித்தியாசமான பறவை ஹுதுஹுது. ஹுதுஹுது சுலைமான் உலக சக்கரவர்த்தி இல்லையா? உலக சக்கரவர்த்திக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும்? டைம். உலக சக்கரவர்த்தி. பில்கேட்ஸுக்கு டயத்தின் அவசியம் என்ன? ஒருவன் எழுதி இருக்கும் போது கீழே 500 ரூபா நோட்டு இருந்து எடுக்கிறவங்களாட்டி அவன் சம்பாத்தியம் கூட போயிடும் சொன்னானா இல்லையா? ஆனா பில்கேட்ஸ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி பிச்சைக்காரன். அப்படின்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஆளு? அந்த ஹுதுஹுது பறவை எங்கே தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லுமா, அங்கே ஒளி செய்து தொழுவார்கள். ஒரு நாள் ஹுதுஹுதுவை காணவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முடிவு பண்ணிட்டாங்க. பாய்மார்கள் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே முடிவு தான், பறவையை காணல, வந்துச்சா குருமா போட்ட வேண்டியது. குருமா அன்னைக்கே ரெடி ஆயிடுச்சு. ஹுதுஹுது வந்தால் அறுத்து விட வேண்டியதுதான். அந்த பறவை புத்திசாலி. நேரம் வந்தோன்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அதிசயம் என்னவென்றால், பறவைகளும் பேசியிருக்கிறது, எறும்புகளும் பேசியிருக்கிறது. இனிமேல் ஒரு காலத்தில் இப்படி ஒரு கலை வரும், மனிதர்கள் எறும்புகளோடும் பறவைகளோடும் மிருகங்களோடும் பேசுவார்கள். குர்ஆன் சொன்ன செய்திகள் அத்தனையும் உண்மை. இன்னும் நாம் அதை தொடவில்லை, அவ்வளவுதான். நடக்கும்.
அந்த பறவை வந்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உலக சக்கரவர்த்தியினுடைய வீக் என்னன்னு தெரியும் அந்த பறவைக்கு. நம்ம வீட்டுக்குள்ள போனோம்னா அத்தா அம்மாவுடைய வீக்னஸ் என்னன்னு பசங்களுக்கு தெரியும். அத்தாட்ட காசு வாங்கணும்னா, பெரும்பாலான அத்தாக்கள்கிட்ட காசு வாங்கணும்னா அவர் சாப்பிட்டு இருக்கும்போது போய் கேட்டால் கொடுத்துருவாரு. என்ன செஞ்சா ஏன்னா ஆம்பளைய வந்து இந்த ருசிக்கு அடிமை. அப்படி ரசிச்சு சாப்பிடும்போது பாப்பா அப்படின்னு அந்த காசு கேட்டு போப்பா முடிச்சு. நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா அப்படித்தான் நடக்கிற மாதிரியே தெரியுது. அன்பிற்குரியவர்களே, தாயார்கிட்ட காசு வாங்குறதாண்டா வதக்குற நேரத்தில் கேட்டால் கிடைச்சு. அந்த அம்மா ஏதாவது அடுப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போய் காசு கேட்டாங்கன்னா உடனே கிடைச்சிடும். அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீக்னஸ் என்னன்னு அந்த பறவைக்கு தெரிஞ்சு நேரா போய் ஒரு புதிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலக சக்கரவர்த்திக்கு புதிய செய்தியா? என்ன புதிய செய்தி? சபா நாட்டு இளவரசி நடுநிலை சிந்தனை கொண்டவள், ஏகத்துவத்தை போய் எடுத்து சொன்னால், கலிமாவை எடுத்து சொன்னால் அந்த பெண்மணி மட்டுமல்ல அந்த நாடே இஸ்லாமாகி வரும். அனுப்பினார்கள், நாடே முஸ்லிமானது. பில்கிஸ் ராணியோடு இஸ்லாத்தை ஏற்றார்கள், திருமணம் முடித்தார்கள். நிறைய வரலாறு நபிமார்கள். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், ஏகத்துவத்தை தந்தார்கள். தொட்டில் குழந்தை பேசி ஏகத்துவத்தை கொடுத்தது. 6 மாச புள்ள பேசி ஈமானை கொடுத்தது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், ஏகத்துவத்தை பல்வேறு கோணங்களில் கொடுத்தார்கள். இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக, மோஜிசாவின் மூலமாக, நடைமுறையின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை இந்த சமூகத்திற்கு அள்ளி வழங்கினார்கள். அல்லாஹ் அக்பர். எத்தனை வரலாறுகள் சான்று. கொத்து கொத்தா இஸ்லாத்துக்கு இழுத்தாங்க ரசூலுல்லாஹ். அதில் நிறைய வரலாறுகள் உண்டு. உதாரணத்துக்கு 1-2 செய்திகளை சொல்லுகிறேன். ஒரு கிராமவாசி அந்த பக்கம் போயிட்டுருமா ஒட்டகத்தில் நல்ல கறி வாங்கிட்டு, நம்ம ஊர் மாதிரிலாம் அரபுகள் அன்னைக்கு இன்னைக்கு கறி வாங்குறது, நம்மால் தான் போய் காக்கில் கொடுங்க அப்படிமா. இல்லை காக்கிலோ கறி வாங்குறது, இந்த 1/2 கிலோ கறி வாங்குறது, இதெல்லாம் நம்ம வேலை. இன்னைக்கு வரைக்கும் அரபுகள் போனாக்கா அப்படி ஒரு 3 கிலோ 4 கிலோ ஒரு சப்பை அப்படி எடுத்துகிட்டு போவான். எடுத்துகிட்டு போய் மேலே தூக்கி போட்டு, இல்லையா, ஒரு 4-5 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி இருக்கும், அதையும் சேர்த்து ஒன்றா கூட்டிகிட்டு மொத்தமாக, இல்லையா, போற பழக்கம் அன்றிலிருந்து இன்று வரை அவர்களுக்கு சொந்தம். இங்க நமக்கு ஒண்ணுன்னாவே பெரிய சிக்கலா இருக்கு. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கிராமவாசி கரியோடு சென்று கொண்டிருக்கிறார். பெருமானார் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அம்மா அவர்களுக்கு போய் ஏகத்துவத்தை சொல்லுங்கள் அந்த கிராமவாசிக்கு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலே வேண்டாம், அவர்களும் கோபக்காரர், நானும் கோபக்காரன், 2 பேருக்கு ஒத்து வராது ரசூலே. இல்லை போய் சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சென்றார்கள். கிராமவாசி இடத்திலே கொஞ்சம் கீழே இறங்கி என்றார்கள். அந்த கிராமவாசி எதுக்குன்னா, இந்த கீழே இறங்கு. அந்த கிராமவாசி இறங்கியதற்கு பிறகு அல்லாஹ் ஒருவன் அதுவும் இருக்கிறாரே, அவர் தான் அல்லாஹ் என்னுடைய ரசூல், ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்ல கிராமவாசி விட்டா ஒரு அற உமர் ரலியல்லாஹு கண்ணத்தில். உமர் ரலியல்லாஹு தான் அடித்து பழக்கம். ஆனால் இன்றைக்கு அடி வாங்கி கொண்டு இருக்கிறார். ரசூலே என்னை தொட்டு விட்டார், எதின் அனுமதி கொடுங்கள், கழுத்தை எடுத்து விடுங்கள். என்னை அடித்தவன் இந்த பூமியில் இருக்கக்கூடாது ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே நான் சொல்கிறேன், வாங்க உமரே, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ்வை ஏற்க வேண்டும். அவன்தான் வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், இந்த ஒட்டகத்தை படைத்தான், உன்னையும் என்னையும் அவன்தான் படைத்தான். அந்த கிராமவாசிக்கு வந்ததே கோபம். வாங்கிய கரியை தூக்கி கீழே எறிந்து, இது ஈமான் கொள்ளட்டும், நான் ஈமான் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறந்த மாமிசத்திடத்தில் பேசுகிறார்கள், மன் அன்த தஅபுத், நீ யாரை வணங்குகிறாய்? மன் தஅபுத். அந்த மாமிசம் சொன்னது, யாருடைய அரிசி விண்ணிலே இருக்கிறதோ, பூமியிலே எவன் பாதை அமைத்துக் கொடுத்தானோ அந்த ஏக இறைவனை வணங்குகிறேன். நான் யாருன்னு கேட்டாங்க அந்த மாமிசத்திடத்தில். இந்த மாமிசம் சொன்னது, அந்த மஹ்மூத், அந்த அஹ்மத், அந்த முஹம்மத், அந்த தாஹா, அந்த முபஷிர், அந்த முதஸ்ஸிர். கேட்ட உடனே கிராமவாசிக்கு கிறுகிறுந்து ஆயிடுச்சு. பெருமானாரை கட்டி அணைத்து ஈமான் கொண்டதோடு மட்டுமல்ல, தன் கிராமத்திற்கு சென்றான். 100 குடும்பங்கள் அதிசய மனிதனை கண்டேன். அவரிடத்தில் இறந்த மாமிசமும் பேசுகிறது. அவர்தான் சாதிக், அவர்தான் உண்மையாளர், அவர்தான் அமீன். பாருங்கள், இது ஒரு பக்கம். அபூதர் போன்ற அறிவாளிகள் பெருமானாரின் நடைமுறை என்ன என்பதை பார்த்து ஈமான் கொள்கிறார்கள்.
ரசூலினுடைய நடைமுறைகள். முகம்மதை போன்று சிறப்பாக நடப்பவர். 30 நாள், அதுல 14 நாள் ஜம்சம் தண்ணியை குடிச்சுக்கிட்டே ரசூலை வாட்ச் பண்றாரு. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சிலர் மஜ்னூன் என்கிறார்கள், சிலர் சூனியக்காரர் என்கிறார்கள், நிறைய ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. ஆனால் நடைமுறையை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இப்படி நபிமார்கள் ஈமானிய வேர்களாய், அதை அடுத்து சஹாபாக்கள். ஈமான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் ஈமானிய விருட்சம் ஏற்படுவதற்கு காரணம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வின் ஆவிகள். சஹாபாக்கள் மனித முயற்சியால் சஹாபியாக முடியாது. சஹாபாக்களால் இந்த இஸ்லாமும் ஈமானும் விரிந்தது. அதிலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் ஏராளமானவர். வரலாற்றை எழுதுறாங்க, 60க்கும் மேற்பட்டவர்கள் ஈமான் கொண்டார்கள். சொன்ன உடனே அபூபக்கரின் மீது கொண்ட நம்பிக்கையில் ஈமான் கொண்டவர்கள் தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கரை ஈமான் கொண்டார். அபூபக்கர் எப்படி ஈமான் கொண்டார் தெரியுமா? அது ஒரு அதிசயமான நிகழ்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட 2.5 வயசு கம்மி. அப்ப ரசூல் 40 வயதுல ஏகத்துவத்தை சொல்லும் போது இவருக்கு வயசு எத்தனை? 37.5 வயசு. ரசூல்ல போய் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வின் தூதராக நான் இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, நீங்க அல்லாஹ்வின் தூதர் என்பதற்கு என்ன அடையாளம்? சொன்னாங்க ரசூலுல்லாஹ், 18 வயசுல சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போனீங்க இல்ல, அப்ப ஒரு யூத பாதிரி உன்னை கூப்பிட்டாரு, உன் தொடையை காட்டு என்றாரு, உன் வயிற்றை காட்டு என்றாரு, மச்சத்தை பார்த்து ஒரு கவிதை சொன்னார், மச்சத்தை பார்த்து ஒரு கவிதை. ஒரு நபி வருவார், அந்த நபிக்கு நீதான் வலது கையாய் வசீராய் இருப்பாய், அமைச்சராய் இருப்பாய் என்று சொன்னாரே, நினைவு இருக்கிறதா என்று கேட்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு மிரண்டு போனார்கள். அன்றைக்கு சொன்ன கவிதையை பெருமானார் இன்று சொல்லுகிறார்கள், கட்டி அணைத்தால் இஸ்லாத்தை ஏற்றார். அன்றே அபூபக்கர் இஸ்லாத்தை ஏற்ற அன்றே 6 பேர்கள் இஸ்லாம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய சொல்லால் இஸ்லாம் விரிந்தது, சஹாபாக்களால் விரிந்தது. முஆத் இப்னு ஜபல், அல்லாஹு அக்பர், யமன் தேசத்திற்கு சென்றார் தனியாக. முஆத் தனியாக சென்றார் யமன் தேசத்திற்கு. ஒரு முஆத் ரசூலுல்லாஹ் அனுப்பும் போதே சொல்றாங்க, குதிரையில 2 பேரும் ஒன்னா தான் போறாங்க, ரசூலுல்லாஹும் முஆத் இப்னு ஜபலும். யா முஆத் லப்பைக் யா ரசூலல்லாஹ், யா முஆத் லப்பைக் யா ரசூலல்லாஹ், யா முஆத் லப்பைக் யா ரசூலல்லாஹ். முஆத், யமன் தேசத்திற்கு செல்லுகிறாய், திரும்பி வருகிற போது நான் இருக்க மாட்டேன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு கீழே குதிச்சிட்டாங்க, அப்படின்னு நான் போக மாட்டேன், எனக்கு யமன் தேசம் வேண்டாம், நீங்க தான். இல்லை முஆத், செல்லுங்கள், ஏகத்துவத்தை சொல்லுங்கள். சென்றார். யமன் தேசம் முழுக்க ஒருவர் இஸ்லாத்தை தந்தார். எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுவாராம் முஆத் இப்னு ஜபல். ரசூல் யார் தெரியுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ்வினுடைய வரலாறு. அவர் எப்படி வணங்குவார் தெரியுமா? தவறமத் கதமாக தோரியுமா, காலெல்லாம் வீங்கி வீங்கி ரத்தம் வரும் அளவிற்கு வணங்குவார். அவருடைய முடி அழகு எப்படி இருக்கும் தெரியுமா? அவருடைய முடி ஹரீரன் ஹரீரா, பட்டு போன்ற முடி, பாதுகாக்கப்பட்ட முடி. அந்த முடி கூட உலகத்துல வேற யாரினுடைய முடியும் நம்ம முடியெல்லாம் எடுத்து பாதுகாப்பு வச்சிருக்கோமா? அவர் முடி கூட பாதுகாக்கப்பட்டவர். அவர் பேச்சு எப்படி இருக்கும் தெரியுமா? லுபுலு அன் லுபுலுஆ, முத்து முத்தான பேச்சுக்கள், அத்தனையும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பேச்சுக்கள். அவர் வீரம் எப்படி இருக்கும் தெரியுமா? லைசன் ஜசூரா, சீறி பாய்கிற சிங்கத்தை போன்ற அவருடைய வீரம் இருக்கும். அவருடைய கண்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அஸ்வதுல் ஐனைன் கஹீலா, சிவந்த மேனியில் கருத்த சுருமா. அவர் குணம் எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னக லஅலா குலுகின் அதீம், உயர்ந்த குணம், மன்னிக்கும் மகத்துவம். இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே வர்றாங்க. வந்த உடனே அவர் பேர் என்ன என்று அந்த மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள். அவர் பேர் தான் இஸ்முஹு முஹம்மத், அவர் பேர் தான் முஹம்மத். நாங்கள் அவருக்காக என்ன செய்ய வேண்டும்? சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அவரின் மீது சலாத்தை சொல்லுங்கள், அவரை ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லி கூட்டம் கூட்டமாய் குழு குழுவாய் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுவினுடைய அந்த ஈமானிய வேரில் படர்ந்த மலர்கள். அல்லாஹு அக்பர். இப்படி சஹாபாக்களின் வழியாக ஈமான் வளர்ந்தது. அதற்கு பிறகு வழிமார்கள், இறைநேசர்கள், வழிமார்களின் வழியாக அவங்க இல்லைன்னு சொன்னாக்கா இன்னைக்கு ஈமானை கொண்டு வந்து சேர்க்க முடியுமா?
அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜைனுத்தீன் மக்தூம் தங்கள் சொல்றாங்களா இல்லையா? ஜைனுத்தீன் மக்தூம் அவர் எழுதிய நூல்கள் மட்டும் 500க்கு மேலே. ஒரே ஒரு மரத்திலே ஒரு பெரிய பள்ளி. மன்னருக்கு பிரச்சனை, மருத்துவம் பார்க்க போகிறார். மருத்துவம் பார்த்து விட்டு மன்னர் என்ன வேண்டும் என்று கேட்கிறார். 12-13 பேர் கட்டி பிடிக்க முடியாத மரத்தை காட்டி இந்த மரம் தான் எனக்கு வேண்டும் என்கிறார். இந்த மரம் அங்கே இருக்குது, அங்கே எப்படி வரும்? இல்லை, அது நான் பார்த்துக்கிறேன். மரத்தை தட்டி பொன்னாடிக்கு வந்து சேர் என்று சொன்னார். மழை பெய்தது, மரம் அசைந்தது, காற்றால் ஆற்றுக்கு வந்தது, கடலுக்கு சென்றது, கடலின் வழியாக வந்தது, வரலாறுகள் நீண்டு செல்கிறது. மரத்தால் கட்டுகிறார். ஆசாரி ஏறி கிபிலா வைக்க வேண்டும். என் முதுகுல ஏறி பாருன்னாரு. முதுகுல ஏறி நின்னாக்கா காபத்துல்லா தெரிகிறது. இவர் முதுகில ஏறினால் காபா தெரிகிறது. கரெக்டாக திசை வைத்தார், காபா தெரிந்தது. காபாவை வைக்கிறார், இறந்து போகிறார், பக்கத்தில் அடக்கமாகிறார். என்ன வரலாறுகள்! ஏகத்துவத்தை ஏற்ற வரலாறுகள் வலிமார்களின் மூலமாக. கௌசுல் ஆலம் எவ்வளவு பேர்கள், லட்சக்கணக்கான பேர்கள் ஈமான். இந்தியாவிலே இந்தியாவிலே கரீபே நவாஸ் யாரு? காஜா முஹீனுத்தீன் ஜிஸ்தி போயிட்டு வர்றாங்க. 70,000 பேர் இஸ்லாம். அம்மாட்ட சொன்னாங்களாம், என் கையால் அல்லாஹ் 70,000 பேர்த்துக்கு இஸ்லாத்தை கொடுத்துருக்கிறான். அப்போ அம்மா சொன்னாங்களாம், ஒன்னால இல்லை, அது என்னாலன்னாங்களாம். இப்படி ஒரு பிள்ளைய கொடுன்னு நான் அல்லாட்ட கேட்டதுனால தான் நான் ரப்பு கொடுத்தான். தாயை கட்டி அணைக்கிறார்கள், முத்தமிடுகிறார்கள். அல்லாஹு அக்பர். இப்ப ஏகத்துவம் மலர்ந்தது வலிமார்களின் மூலமாக. 4வதாக அன்பிற்குரியவர்களே, பகுத்தறிவாளர்களால் இஸ்லாம் உயர்கிறது. பகுத்தறிவு இன்னைக்கு வலிமார்கள்லாம் காணும். ஆனால் பகுத்தறிவை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே வருகிறது. எதனாலங்க? முஸ்லிம்களை பார்த்தா என்றால் இல்லை, இஸ்லாத்தை படித்தோம். உலகத்திலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இஸ்லாத்திலும் குர்ஆனிலும் இருக்கிறது இல்லையா? டாக்டர் கித்மு சொன்னாரே, நான் கருவியலை கண்டேன், வியந்து போய் இஸ்லாத்திற்குள் வந்தேன். 1400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த முகம்மதுக்கு கருவியலை பற்றி இவ்வளவு அழகாக கலக்குனல் அலகத்த முதுஅத்தன் வ கலக்குனல் முதுஅத்த இலாமன் ஃபகஸவுனல் இலாம லஹ்மா, நுத்ஃபாவை இந்த ஃபோமை எப்படி சதை துண்டாக ஆக்கி, எப்படி உயிர் கொடுத்து, எப்படி எலும்புகளை போர்த்தி, எலும்புகளை வைத்து, சதைகளை போர்த்தி மனிதனாக எப்படி உருவாக்கப்படுகிறது என்ற கருவியல் சித்தாந்தம் என்னை கவர்ந்தது இல்லையா? இந்த அடிகளார் அப்துல்லா சொன்னாரே, ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த வாழ்வியல் முறை என்னை கவர்ந்தது. அங்கே ரசூலினுடைய வாழ்க்கையில் தாழ்த்தப்பட்டோர் என்பவர்களே இல்லை. பெருமானாருக்கு பக்கத்திலே ரோம் நாட்டு சுஹைப் இருந்தார், கருப்பர் அபிசீனிய கருப்பர் பிலால் இருந்தார், சல்மானே பாரிசி இருந்தார், பாரிசி நாட்டு சல்மான் இருந்தார். எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள். அந்த நடைமுறை இங்கே இல்லையே. ஏற்றத்தாழ்வு இருக்கிறதே, தலையில் பிறந்தவன் காலில் பிறந்தவன் என்று ஏற்றத்தாழ்வு இருக்கிறதே. இந்த ஏற்றத்தாழ்வு பிடிக்கவில்லை, இஸ்லாத்திற்குள் இணைந்தேன் என்றார். இன்னைக்கு வரைக்கும் சபரிமாலா இஸ்லாத்திற்குள்ளே இணைந்து, அதற்கு என்ன காரணம்? பகுத்தறிவு, குர்ஆனின் விளக்கம், ரசூலின் கருத்துக்கள். ஆனால் கவரப்பட்டு இஸ்லாத்திற்குள் நுழைகிறார்கள். அப்ப இந்த 4 காரணங்களும் இஸ்லாமிய வேர்கள் படர்வதற்கான காரணங்கள். அப்ப நாம பகுத்தறிவாளர்களாக மாறி நம்மின் மூலமாக பல 100 பேர்கள் ஏகத்துவத்தை எடுக்க வேண்டுமே. அப்ப நம்ம நடைமுறையில் முஸ்லிம்களாக வாழ வேண்டும். நேர்மை, நீதி, உண்மை, சத்தியம் அத்தனையும் கொண்டு போய் சமூகத்திற்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு இல்லையா? இதை செய்கிற நன்மக்களால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி ஈமானை பாதுகாக்கிற வேர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாகுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கான டிப்ஸ். மதீனாவுல நீங்க போய் நுழைஞ்சா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்லிட்டு வெளியே வரும்போது, உள்ள போகும்போது வெளியே வரும்போது ஒரு களிமா எழுதப்பட்டிருக்கும். அதை 3 தடவை சொன்னா 3 பிரச்சனை இருக்காது. வறுமை வராது, வறுமையை நீக்குகிற வழி,
கபரின் வேதனையை நீக்கும், நரக நெருப்பை அகற்றும். நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொன்னது. ஒரு சின்ன கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிக்குல் ஹக்குல் முபீன். நீங்க மதீனாவுல போய் பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிக்குல் ஹக்குல் முபீன். இதை ஒரு நாளைக்கு 3 தடவை சொன்னா போதும். எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகுமா? அன்பிற்குரியவர்களே, ஒரு நிமிடம் கூட ஆகாது. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு, வறுமையை போக்குகிற மாமருந்து பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிக்குல் ஹக்குல் முபீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நல்குவானாக.